நம்ம மல்லி இருந்துட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு உண்மையிலேயே சுடருக்கு என்னாச்சு? சுடர் உயிரோட இருக்காங்களா? இல்ல இந்த போலீஸ்லாம் சொல்ற மாரி இந்த சுடர் இறந்துட்டாங்களா? அப்படிங்கிற எல்லா உண்மையும் இந்த நவீன் மூலியமா தெரிய வரப்போகுது. அதே மாதிரி இந்த சுடர கொல்றதுக்காக அனுப்பிச்ச ஆளுங்க யாரு? அதாவது முன்னாடியே இந்த ரகுவும், இந்த ராஜேஸ்வரி 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு அந்த சுடர கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். அவங்களோட பிளான் என்ன அப்படிங்கிறதும் மக்களுக்கு தெரியும். ஆனா உண்மையிலேயே நம்ம மல்லி அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு? அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் என்ன ஆச்சு? அப்படிங்கிறது தான் இதுல டீட்டெயிலா பார்க்க போறோம். உண்மையிலேயே இந்த சுடர் இப்போ உயிரோட தான் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த உண்மையிலேயே யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதாவது நம்ம சுடர வந்து இப்போ கொன்னு எரிச்சு போட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி தான் போலீஸ் இருந்துட்டு அவ்ளோ தீவிரமா வந்து இந்த கேஸ வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம விஜய கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சது மட்டும் இல்லாம, அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருந்துகிட்டு நான் இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆயி போறேன். அதனால தான் உன்ன சும்மா விட்டு போறேன். இல்ல அப்படின்னா உன்னை அடிச்சு வெளுத்து கட்டியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜய் கிட்ட சொல்றாங்க. ஏன்னா விஜய் எந்த ஒரு தப்புமே பண்ணல. ஒரு சின்ன தப்பு கூட அவருக்கு வந்து இதுல என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாது. ஆனாலும் மல்லிக்காக போயிட்டு அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல நம்ம வெண்பா கொடுத்த க்ளூவை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மல்லி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலேயே அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்றத எக்ஸாக்டா புரிஞ்சுக்க முடியல அப்படின்னாலுமே ஓரளவுக்கு வந்து இந்த கதிரேசன் கிட்ட 50 லட்ச ரூபா வந்து இந்த சுடர் வந்து கேட்டது. இது எல்லாத்தையுமே வச்சு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயத்துல மல்லி இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில நவீன் வந்து இப்படி நம்ம மல்லி கையில சிக்குவான் அப்படின்னு உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் சுடர் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல மல்லி வந்துட்டு விஜய வெளியே கொண்டு வர்றதுக்காக எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வெண்பா கிட்ட இதை பத்தி விசாரிக்கும் போது வெண்பா இருந்துட்டு இந்த மாதிரி கதிரேசன் தாத்தா கிட்ட 50 லட்ச ரூபாய் வந்து கேட்டாங்க. இந்த மாதிரி வேற ஆள் போன் பண்ணி சொல்லும்போது 50 லட்சம் கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா இப்போ இந்த ஒரு விஷயத்த பத்தி எதுக்காக கதிரேசன் வெளியே கொண்டே வரல? ஏன் வந்து நம்ம கிட்ட எல்லாம் சொல்லல? இப்போ நம்ம விஜய் கிட்டயும் மல்லி கிட்டயும் வெண்பாவை விடணும் அப்படின்னா 50 லட்ச ரூபா கொடுக்க சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கதிரேசன் கிட்ட சொன்னதை அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கணும் இல்லையா? ஆனா அந்த ஒரு விஷயத்த சொல்லாததான் மல்லிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆச்சு. இப்போ கதிரேசனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல மல்லி, அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம வெண்பாவும், அடுத்ததா வந்து மயிலும் இருக்காங்க இல்லையா? அவங்க 2 பேரும் வந்து வெளிய கடைக்கு போலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி வெளிய வந்து போறாங்க. அந்த ஒரு டைம்ல தான் வந்து நவீன பார்த்துட்டு, இவன் தான் வந்து, அதாவது இந்த ஆள் தான் என்ன, அதாவது நான் அந்த சுடர்கிட்ட இருந்து தப்பிச்சு வரும்போது, இந்த ஆள் தான் என்ன மறுபடியும் கூட்டிட்டு போய் சுடர்கிட்டயே விட்டாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி மயிலுகிட்ட சொல்லும்போது, மயிலுக்கு பயங்கரமா அதிர்ச்சி. உடனடியா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, அவன ஒரு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா இது வந்து எவ்ளோ பெரிய கேஸ் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி அந்த சுடர் கொலை கேஸ்ல கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன் இவனே கூட அதை பண்ணிருக்கலாம். முதல்ல இவனோட போட்டோ எடுத்து அக்காவுக்கு அமுச்சுடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நவீனோட போட்டோ எடுத்து இப்போ மல்லிக்கு அமுச்சுட்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து வெண்பா இப்படி சொல்றா அக்கா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ இவனை வந்து பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. மல்லியும் பக்கத்துல இருந்ததுனால அவனை அவனை கொஞ்ச நேரம் வந்து எங்க இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க, நான் உடனடியா வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மல்லியும் வந்து இப்போ அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அவன் உண்மையிலே எங்க போறான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கும். அதுவும் இல்லாம இப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. என்ன நடந்தது அப்படின்னா, நம்ம மல்லி வந்து இந்த சுடர அதாவது சுடர வந்து வெண்பா கிட்ட இருந்து வெண்பாவ வந்து காப்பாத்துனாங்க இல்லையா? சுடர் கிட்ட இருந்து. அந்த ஒரு டைம்ல நம்ம மல்லி வந்து சுடர கீழ தள்ளனனால சுடர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சுடரே இந்த நவீனுக்கு ஃபோன் பண்ணி, "நவீன், இந்த மாரி வெண்பா என் கைய விட்டு போயிட்டா. மல்லி வந்து என்ன அடிச்சு போட்டு அவ வெண்பாவ கூட்டிட்டு போயிட்டா. அதே மாதிரி இந்த கதிரேசனோட படம் இங்க தான் இருக்கு. நம்ம முன்னாடியே பேசுன மாரி நமக்கு, அதாவது அதாவது அங்க ரகு மாரி வந்து நான் அவன் உன்னை வந்து ஏமாத்த மாட்டேன். இதுல ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம். நீ வா, கிளம்பி வா" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ இந்த சுடரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்காகவும் அடுத்ததான் வந்து அந்த பணத்தை பிரிச்சுக்கிறதுக்காகவும் வர சொன்னாங்க. ஆனா இந்த நவீன் வந்து இங்க பாக்குறதுக்குள்ளேயே, அதாவது இங்க வந்து இந்த சுடரை கிட்ட வந்து மீட் பண்ணி பேசுறதுக்குள்ளேயே ரவுடிங்க வந்து இந்த சுடரை கொல்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த நவீன் பிளான் பண்ணி அந்த இடத்துல, அதாவது இன்னொரு ரவுடி வந்து கடைசியா நின்னுட்டு இருக்கான். அவனை அடிச்சு போட்டு இந்த சுடரை காப்பாத்துறது மட்டும் இல்லாம அங்க ஒரு டெட் பாடியை கொண்டு வந்து போட்டு அவங்க வந்து எரிச்சது சுடர் தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணும் விதமா அந்த மாதிரி வந்து செய்ய வச்சுட்டாங்க. கடைசியில இந்த நவீன் இருந்துட்டு இந்த சுடரை காப்பாத்தி கொண்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்து வச்சிருக்கான். அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ மல்லி கிட்ட டீட்டெயிலா சொல்ல போறாங்க. மல்லி இருந்துட்டு இந்த நவீனை பிடிச்சி அடிச்சு விசாரிக்கும் போது அவன் வந்து சொல்றான், இந்த மாதிரி சுடர் அக்கா இன்னும் சாகல, உயிரோடு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, அதே சமயத்துல
ரகுக்கு மட்டும் இந்த உண்மை எல்லாமே தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்ன கொன்னே போட்டுருவாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதே மாதிரி சுடர் அக்காவை எப்படியாச்சும் காப்பாத்தணும். அதாவது எண்ணம் போலதான் அவங்களும் ஒருத்தங்க. என்ன ஒண்ணு பணத்துக்காக அதிகமா ஆசைப்பட்டாங்க. அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் வேற ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி சுடர் அக்கா சேஃபா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி மல்லிக்கெல்லாம் இந்த சுடர் உயிரோடு இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பிரச்சனையே கிடையாது. மல்லிக்கு தேவையானது என்ன? சுடர் அவ பாட்டுக்கு அவ வழியில போகட்டும். அதே மாதிரி இத்தனை நாள் அவ செஞ்ச தப்புக்கு ஒரு பாவ மன்னிப்பு கேட்டா போதும். மத்ததெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. மத்தபடி சுடர் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. கடைசியில தான் நவீன் இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி இந்த மாதிரி சுடர் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலையும் சொல்றாங்க. அதாவது இது எல்லாத்தையுமே எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது உண்மையிலேயே மல்லிக்கு பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. விஜய் எப்படிடா காப்பாத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல இப்போ நம்ம மல்லிக்கு எல்லா உண்மையுமே தெரிய உண்மையிலேயே அங்க சுடரை கொலை பார்த்தது யாரு அப்படின்றதுல எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கு. எல்லாமே இப்போ ஓரளவுக்கு பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்போ நவீனை வச்சு அந்த சுடரை கொண்டு கோர்ட்ல நிறுத்தி நம்ம விஜய்க்கு தண்டனை கிடைக்காம விஜயை வெளியே கொண்டு வர்றது இதுதான் நம்ம மல்லியோட வேலையா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா விஜய் அங்க கொசுக்கடியில கஷ்டப்பட்டு இருக்கிறத கண்டிப்பா நம்ம மல்லியால பார்க்கவே முடியாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.